வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட அம்மாவும் போன வருஷம் இறந்துட்டாங்க. பாப்பா மக்களே, இந்த பொண்ணு தான். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இந்த வீட்டோட நிலைமையும் பாருங்கள். இந்த காலத்தில் எப்படியோ இருக்கிற உலகத்தில் பாருங்கள் வீடை. அந்த அவங்க அம்மா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு வருஷம் ஆகுது அவங்க அம்மா இறந்து. அவங்க அப்பாவுக்கும் கை முடியாது. பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. வீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு கூரை மாற்றணும், கொஞ்சம் செவுரெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்கணும். இதான் வீடு, இதான் உண்மை. லைவாக நம்ம போட்டு காமிக்கிறோம். இதுக்கு மேலே எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. இங்கே அவங்க குடியிருக்கிறது இந்த வீட்டில் தான். அந்த பொண்ணோட அம்மா இறந்தும் அவங்க அப்பா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போலேருந்துமா அப்படி இருக்கு வீடு? ஏன் அப்பாவும் வேலைக்கு போகிறதில்ல? ரொம்ப கை முடியாதனால வேலை எங்கே இல்லை. எங்கேயோ சில்லற வேலை பார்த்தாங்கன்னா அண்ணனுக்கே சரியா இருக்கு. அதனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஹாஸ்டல்ல இருந்தேன் இத்தனை நாள். இப்போ 12th எக்ஸாம் எழுதினோடனே லீவ் விட்டோடனே இப்போ எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டேன் வெளில. இப்போ வீட்டுக்கு வந்தா வீடு இந்த நிலைமையில இருக்கு. அடுத்தது காலேஜ் படிக்கணும். காலேஜ் எத்தனை யார் படிக்கிறீங்க? நர்சிங் சேரலான் இருக்கேன். திங்கக்கிழமை அட்மிஷன் போடலான் இருக்கேன். என்னென்ன தேவைப்படுது படிப்பு சம்மந்தமா? படிப்பு சம்மந்தமாக எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்களால் முடிஞ்சது யூனிஃபார்ம் இல்லைன்னா பேகு, இது மாதிரி எனக்கு சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலே போதும். மற்றபடி ஃபீஸ்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது. ஃபீஸ்லாம் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னதுனால அவங்க ஃப்ரீயாக சேர்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் கட்ட வேணாம் பணம் அப்படின்னு சொல்லி காலேஜில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓரளவு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலே போதும். இந்த வீட்டில் எப்படிமா இருக்கீங்க? இது நாலா பக்கமும் எப்படி இருக்கு? இருக்கிற வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற வரையினா எங்கம்மா இருக்கிறது இந்த வீட்டில்? மக்களே தயவு செஞ்சு இந்த வீட்டை வேலை பார்த்து கொடுங்க. ரொம்ப ஈரமாக இருக்குமா? பக்கத்து வீட்டில் தான். அதுவும் அப்பப்போ வெயில் அடித்தாலும் மழை வந்துடுது. பக்கத்து வீட்டில் தான் படுத்துருக்காங்களா. அந்த மழை வந்தாலும் அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. தாய் இல்லாத பொண்ணு, அப்பாவும் மாற்றுத்திறனாளி. இதெல்லாம் லைவாக நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கோம். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் எங்கே பார்த்தாலுமே விசாரித்தபடி இவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே எப்படி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியல மக்களே. ஒருத்தவங்களோட கஷ்டங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. தயவு செஞ்சு ஷேராவது பண்ணுங்கள். உங்களால் உதவ முடியலன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்த்துட்டு உதவுவாங்க. சின்ன பொண்ணு பெற்ற தாயை இழந்துட்டு இன்றைக்கி தனியாக அவங்க அப்பாவோட இந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது வீடுன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே செவுறு கொஞ்சம் ஊந்துட்டு இருந்ததெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாம் வீடே இப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு வரப்பையும் இங்கே தான் வந்து தங்கிது, இங்கே தான் இருக்குது. இதோட ஊடே இதுதான். அந்த பொண்ணு ஃபேன் இல்லாமல் வெளியிலே உட்காந்துருந்தேன். ரொம்ப வெயிலுனால ரொம்ப காங்கலாக இருக்குது. வெளியில தான் உட்காந்துருக்கேன். ஃபேன் கூட இல்லை. வெளியில் படுக்கணும், உள்ளே படுக்கணும்னு நினச்சா கூட ஈரமாக இருக்குது. கீழே படுக்க முடியல. அதனால வெளியிலே தான் உட்காந்துருந்தேன். எங்கன்னா நைட்டில் மட்டும் சாப்பிட்டுட்டு போய் எங்கள் யார் வீட்டிலாவது போய் படுத்துக்குவோம், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தோம். உங்கள் அம்மா இருந்தப்போ ஏதோ கட்டில் வாங்கி கொடுத்துருந்தோம்மா. கட்டில் வாங்கி கொடுத்து ஃபேன் வாங்கி கொடுத்தீங்க. அது என்னாச்சு? கட்டில் தோலை இருக்குது புதுசாக, இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. ஏன் அப்படியே வச்சுருக்கீங்க? அதுக்கப்புறம் தான் அம்மா இறந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அங்கங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு அங்கங்கே போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஊடுன்னு வந்து இருக்கிறப்ப அவங்க வந்து இதில் தான் இருக்காங்க. அம்மா இறந்து கொஞ்ச நாள் வெளில இருந்தீங்களா? ஆமாம், ஹாஸ்டலில் போய் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டீங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு ஹாஸ்டலில் அதுக்கு மேலே இருக்க முடியாதுல்ல, லீவ் விட்டுட்டாங்கண்ணா. அதனால வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் தான் இருக்க முடியும். வேற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலுமே கொஞ்ச நாள் தான் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்ச காட்டுறதுனால வந்துட்டோம் நாங்களே, அப்பாவும் நானும். ஆனால் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தீங்களா? இருந்தோம். 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டல் போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். மன்னார்குடி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? நல்லா படிக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியிறவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கான்னு பார்ப்போம். உங்களோட கஷ்டம் ரொம்ப பெருசு, வார்த்தையால் சொல்ல முடியாது. பெத்த தாயையும் இழந்துட்டு இப்படிப்பட்ட ஊற்ற இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே.
நமக்கே ஒரு அண்ணன் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தெருவே சொல்லுது. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ரூபாயை நீங்கள் அதை நம்ம மொபைல் நம்பரில் கூகுள் பேயில் அனுப்பலாம் மக்களே. இவங்களுக்கான தேவையானதை நம்ம செய்யணுன்னா மக்களான நீங்கள் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இந்த காலத்தில் நீங்களே பாருங்கள், இதோ லைவாக காமிச்சிட்ருக்கேன். இதில் எப்படி அந்த பொண்ணு தாய் இல்லாமல் வாழும் ஒரு அப்பா வச்சுக்கிட்டு? நீங்களே நினச்சி பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் வெளியூருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து இந்த செவுரை சரி பண்ணணும், இல்லைனாலும் அந்த ரெடிமேட் செவுரு இருக்குது, அதை வாங்கி போட்டு மேலே கீற்று போடணும், இல்லைனா நம்ம பார்த்துட்டு அந்த சீட்டு போடலாம். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள். நம்ம வந்து இதை காமிச்சிட்ருக்கோம், லைவாக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிம்மா, யாராவது சில நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு உங்கள் கஷ்டத்தை தீர்த்தா அந்த ஆண்டவன் தான். ரொம்ப நன்றி. நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டம் இதில் இருக்கிறது. இங்கே சொன்னாங்க, அந்த அண்ணா சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. அதனால தான் நம்ம இறங்கியிருக்கோம். பார்ப்போம் எந்த நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்து இருங்க. பூச்சி போட்டுலாம் கொஞ்சம் விளக்க ஏற்றிட்டு வாங்கண்ணா. நீங்கள் தானே சொன்னீங்க, வா இங்கே வா. நீங்கள் கூப்பிட்டு தான் நான் வந்தேன். சொல்லுங்கள், என்ன அவங்க பிரச்சனை? ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது முடிஞ்சால் அவங்களுக்கு கீத்து போட்டு கொடுங்க. கொஞ்சம் கீத்து செவரு மேலே சீட்டு போடலாம். சீட்டு ஏதாவது பண்ணுங்க உங்களால். இந்த ரெடிமேடு செவரு இருக்குல்ல, ரெடிமேட் செவருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபா வந்துடும் மேடம். 25 ரூபா வந்துடும். 25 ரூபாயில் கீத்து அப்புறம் செலவு இருக்குது. அப்படி எப்படின்னு பார்த்தா ஒரு 35 ரூபா வந்துடும். 35 ரூபா வந்துடும். ஏன்னா அந்த ரெடிமேட் செவர்னா நாலா பக்கமும் வச்சு அடைச்சிடலாம், மேலே சீட்டு போட்டுக்கலாம். பார்ப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா நம்ம முழுக்க மக்கள் நம்பி தான் இந்த லைவை போட்டிருக்கோம். ஏன்னா இவங்களோட கஷ்டத்தை நேரடியாக நீங்கள் பொண்ணு பிள்ளையா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வேறு எதுக்கும் இல்லை. எங்கள் தெருவிலே ரொம்ப லோவாக இருக்கிறது இவங்க மட்டும்தான். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்களா பார்த்து. நன்றி. நடக்கும், கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன். சீக்கிரம். இந்த கஷ்டம் வந்து ரொம்ப பெருசு மக்களே. நிஜமே நம்மளால் கூட ஒரு நைட்டு கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. ரெண்டாவது பாம்பு கிட்டத்தட்ட மத்தியானமே வந்து காமிச்சிச்சு. பாம்பெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு அதுக்காக தான் பண்ணுறோம். வேறு தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அந்த பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை, திருவாரூர் மாவட்டம். தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள்.